உரிமை காலம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, வட மாவட்டங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக சில பல தகவல் வெளியாகிருக்கின்றது. குறிப்பா யாருக்கு ஆதரவா அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதரவாக அவங்க போராட்டம் செய்து கொண்டிருப்பதாக தகவல். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில ஒவ்வொரு மண்டலங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கான அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மண்டலத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க. நீங்க இந்த திண்டுக்கல் பக்கம் பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி இருக்காரு, அவர் அந்த அந்த பகுதியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைச்சர். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த மாதிரி வட மாவட்டங்கள்ல முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க இல்லையா, சோ அந்த அமைச்சர் பெருமக்களை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருப்பதாக சில பல தகவல் வெளியாகியிருக்கின்றது. என்னடா அது, திமுக காரங்க விசிகாவுக்கு ஆதரவா போராட்டம் பண்றாங்களா, என்னடா அது நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக சில பல கிராஸ் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டேன். சில பல செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது. அது என்ன மேட்ரு, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். சரி, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விசிகாவுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணணும், அதுவும் வட மாவட்டங்கள்ல எதுக்காக போராட்டம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? காரணங்கள் இருக்கின்றது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே சுயமரியாதை கொண்ட ஒரு மனிதர்கள். நீங்க விசிகாவுடைய தலைமையே ஒரு சில கருத்துக்கள் சொன்னாலும் கூட அந்த கருத்துக்கள் மீது விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல யோசிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். சோ விசிகாக்குள்ள வந்து ஒரு கருத்து சுதந்திரம் எப்பொழுதுமே இருக்கும். சோ அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வெறும் 8 தொகுதியை ஒதுக்கியதற்கு பின்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எங்களுக்கு ஒற்றை இலக்க தொகுதிகள் போதவே போதாது, நாங்க இரட்டை இலக்கம் கேட்டுக்க இருக்கோம். நாங்கெல்லாம் வந்து எங்களுடைய களப்பணி என்ன, எங்களுடைய உழைப்பு என்ன, 234 தொகுதியிலையும் யார் ஆட்சிக்கு வரணும், யார் ஆட்சிக்கு வரக்கூடாது, யார் எம்எல்ஏ ஆகணும், யார் எம்எல்ஏ ஆகக்கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்திகள் தான் விடுதலை சிறுத்தை கட்சி. ஆனா நீங்க எங்களை இழிவுபடுத்தும் விதமாக வெறும் 8 தொகுதியை மட்டும் ஒதுக்கி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். இத்தனைக்கும் நான் திருமாவர்கள் 8 தொகுதியை பெற்றது மகிழ்ச்சி என்று கூறிய போதிலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய கருத்துக்களை துணிச்சலாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களை எழுதி கொண்டிருந்தார்கள். சோ இந்த மாதிரி அதிருப்தியா இருந்தாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிருப்திகள் அப்படியே குறைஞ்சு, சரிப்பா 2 தொகுதி தானே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்களே, சரி விடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விசிகா தொண்டர்கள் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டே வந்தாங்க. அடுத்து அன்னைக்கு சாயங்காலமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டது தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள். தேமுதிக 10 தொகுதிகள். சோ இதனால விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் நீங்க வந்து 3 கட்சிகள்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துற தேமுதிகவிற்கு நீங்க 10 தொகுதி வழங்குவீங்க, ஆனா நாங்கன்னா தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் டென்ஷன் ஆகி போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொண்டர்கள் நாங்க திமுக வாக்களிக்க மாட்டோம், அந்த 8 தொகுதியை மட்டும் நாங்க ஜெயிக்க வைப்போம், மற்றபடி நாங்க மற்ற தொகுதியில் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றம் செய்து கொண்டு வந்தார்கள். சோ இதனால தான் திமுகவுடைய தலைமையும் சரி, திமுகவுடைய வேட்பாளர்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த வேட்பாளர்கள் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க. ஐயப்பா, எங்க இவங்க வாட்டுக்கு வந்து 8 தொகுதியை நம்ம ஒதுக்குறோம், இவங்க வாட்டுக்கு வந்து 8 தொகுதியில மட்டும் வேலை பார்த்துட்டு மற்ற தொகுதியில எங்க ஓட்டு போடாம போயிடுவாங்களோ, இவங்க நம்முடைய வெற்றி எங்க தடுத்து விடுவார்களோ, அதனால அந்த மாதிரி சர்ச்சைகள் எல்லாம் இடம் அளிக்காம விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கூடுதலாக 2 தொகுதிகளை வழங்கி 10 தொகுதியை உறுதி செய்க அப்படின்ற மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த வேட்பாளர்கள் இருக்காங்க தெரியுமா, வட மாவட்ட வேட்பாளர்கள், இவங்க திமுகவுடைய தலைமைக்கு ஒரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்காங்களாமா. விசிகா இல்ல அப்படின்னா எங்களால் வெற்றி பெறவே முடியாதுங்க, தயவு கூர்ந்து அவங்க 2 தொகுதியை கொடுத்து எக்ஸ்ட்ரா 10 தொகுதியா வந்து மொத்தமா 10 தொகுதியா உறுதி செஞ்சு அவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு காம்ப்ரமைஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் தலைமைக்கு வலியுறுத்தி வருவதாக சில பல செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மக்களே, வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே 2 சமுதாயம் தான் வந்து வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய சமுதாயம். ஒன்று வன்னியர் சமுதாயம், இன்னொன்னு பறையர் சமுதாயம். சோ இவங்க 2 பேருமே எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்பாங்க. இதுல இந்த பக்கம் நீங்க பாமக எடுத்துக்கிட்டாலும் கூட பாமகவுடைய ஓட்டுகள் எப்பொழுதுமே பயாசா வந்து இருக்கும். இங்க போடலாமா அங்க போடலாமா அப்படின்ற மாதிரி பயாசா இருக்கும். ஆனா விசிகாவுடைய வாக்குகள் எப்பொழுதும் அப்படி இருக்காது. விசிகாவுடைய வாக்குகள் எப்பொழுதுமே விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் திருமாவர்கள் யாரு கை காட்டாரோ அவங்கள வாக்களிப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த முறை அந்த அதிருப்தி என்பது எல்லை மீறி போயிருச்சு.
இந்த முறை அந்த அதிருப்தி என்பது எல்லை மீறி போயிடுச்சு. சோ அப்ப விசிகாவை காம்ப்ரமைஸ் பண்ணணும், விசிகாவுடைய தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா தேமுதிகவிற்கு நிகராக அவங்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 தொகுதியை கொடுத்து 10 தொகுதியை உறுதிப்படுத்தினா மட்டும்தான் விசிகா தொண்டர்கள் காம்ப்ரமைஸ் ஆவாங்க அப்படின்றது திமுகவுடைய தலைமைக்கு இன்னும் தெரியாமையா இருக்கும், இல்ல திமுக வேட்பாளர்கள் தெரியாமையா இருக்கும். ஏங்க ஆண்டாண்டு காலமே வெற்றி கனியை ருசித்து கொண்டிருக்கின்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வட மாவட்டங்களில் இருக்கிற திமுக வேட்பாளர்கள், அவங்க திடீர்னு இது போன்ற அதிருப்தியை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அன்கன்ட்ரோலபிள். இந்த வட்டம் வந்து திமுக விசிகாவுடைய தொண்டர்கள் எல்லாமே அன்கன்ட்ரோலா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, தங்களுடைய சுய கருத்துக்கள் எல்லாமே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வட மாவட்டங்கள்ல வந்து ஒரு மிகப்பெரிய அச்சம் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களுக்கு வந்து உண்டாயிருக்கின்றது. சோ அதனால தான் விசிகாவுக்கு கூடுதலாக ஒரு 2 தொகுதியை கொடுத்து ஒரு 10 தொகுதியாக உறுதி செய்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையை கேட்டுக்கொண்டிருப்பதாக சில பல செய்திகள் வெளியாயிருக்கின்றது. இல்லப்பா அப்படிலாம் நடக்காதுப்பா, அதான் அந்த 8 தொகுதியை வந்து உறுதிப்படுத்தி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு வந்துட்டாங்களே, இனிமேல் அதை மாற்ற முடியுமா அப்படின்னா அதெல்லாம் பெரிய இந்த அரசியலமைப்பு சாசனமா ஏற்கனவே போடப்பட்டதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுல நீங்க பக்கத்தை புரட்டி பாத்தீங்க அப்படின்னா இது போன்று பல தடவை வந்து மாற்றப்பட்டுள்ளது. ஏன் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு அண்ணன் திருமாவர்கள் கொடுத்த பேட்டியிலும் கூட தெளிவா சொல்லியிருக்காரு, கலைஞர் ஒரு முறை எங்களுக்கு வந்து 12 தொகுதி கொடுத்தாரு, அதுக்கு பின்பாக மறுபடியும் கூட்டு எங்களுக்கு அந்த 2 தொகுதியை எடுத்துக்கிட்டு வெறும் 10 தொகுதி மட்டும் கொடுத்தாரு, ஏன்னா சில பல கட்சிகள் வந்திருக்குது அவங்களுக்கு 2 தொகுதியை பிரிச்சு தரணும்னு சொல்லி எங்களுக்கு 12 தொகுதியை ஒதுக்கிட்டு அது 2 தொகுதியை வந்து மறுபடியும் ஆட்டையை போட்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு பேட்டி வந்து சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து அரசியலுடைய வரலாற்று பக்கங்கள்ல பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. அதனால இன்னைக்கு போடப்பட்ட ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, வெறும் 8 தொகுதிகள் தான் அப்படின்றது, அது வந்து ஒரு இறுதியானது ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் சொல்ற மாதிரி அதை கிழிக்கவே கூடாது, அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவதற்கு அது ஒன்றும் அரசியல் சட்டம்னு ஒன்றும் கிடையாது சரிங்களா. அப்படிங்கிற பட்சத்தில் அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் மாற்றத்திற்கு உட்பட்டதான். ஏன்னா இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், நாளைக்கே வந்து எங்களுக்கு 8 தொகுதி பத்தல, அதனால வந்து எங்க தொண்டர்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க, நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன், நான் வந்து வெளியில வந்து ஆதரவு தரேன் என்று அந்த திருமாவர்கள் வெளியே போனாலும் போனதுதான். ஏன்னா அவரு சுயமா முடிவெடுக்கக்கூடியதான், அவர் தான் வந்து அந்த கட்சியினுடைய வந்து ஒரு ஒற்றை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதனால அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவு தான். சோ வெளியில கூட திடீர்னு போகலாம், இல்ல ஒரு 3வது அணியை உருவாக்கலாம், ஒரு மெகா கூட்டணியை அமைக்கலாம். ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, கூட்டணி அமைப்பதெல்லாம் பெரிய கம்ப சூத்திரலாம் ஒன்றும் கிடையாது சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால கூட்டணி புதுசா அமைக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு புதிய கட்சி கூட வந்து கூட்டணி வைக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்த 8 தொகுதி தான் அப்படின்ற மாதிரி சைன் போட்டாங்களே, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. மேபி ஒரு 10 தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. இல்ல தேமுதிக ஒன்னாதான் எவ்வளவு பிரச்சனை, அதனால நீ 2 தொகுதியை குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி தேமுதிகவுக்கு தொகுதியை குறைத்தாலும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சோ நம்முடைய உரிமைக்களம் யூடியூப் சேனலை பார்க்கின்ற பல தோழர்கள் தெரியும், நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவோம். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இதுதான் அரசியல் களம். அதனால எல்லா கட்சியுடைய தொண்டர்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள் சரிங்களா. சரி, கூடுதலா ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சிடறேன். அதாவது மக்களுக்காக தான் கட்சியை தவிர கட்சிக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்காக தான் கட்சி, மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தான் கட்சி. கட்சிக்காக வந்து இங்க மக்கள் வந்து கிடையாது. சோ அதனால அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது தேவையோ, மக்களுக்கு வந்து மக்களுடைய என்ன ஓட்டங்கள் எதுவாக இருக்கின்றதோ, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சி மேல எனக்கு திருப்தி இருக்குது, இந்த கட்சி மேல திருப்தி இல்லை, இந்த கூட்டணி மேல திருப்தி இருக்கு, இந்த கூட்டணி மேல திருப்தி இல்லை என்று மக்களுடைய என்ன ஓட்டங்களை கருத்தில் கொண்டுதான் அந்தந்த கட்சிகள் செயல்பட வேண்டுமே தவிர கட்சியா ஒரு முடிவெடுத்துட்டு இல்ல வந்து இந்த நாங்க சொல்ற நீங்க கேளுங்க என்று கூறுவதற்கு இங்க மக்கள் வந்து கிடையாது. மக்களுக்காக கட்சி, கட்சிக்காக மக்கள் கிடையாது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.